அனைவருக்கும் வணக்கம். பீகார்ல ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அந்த என்கவுண்டர் பண்ணோட பேர் வந்து பாரத் பூஷன் திவாரி அப்படின்னு சொல்லி. அவர் வந்து கடைசியா வந்து Facebookல வந்து ஒரு லைவ் போட்டிருக்காரு. அந்த லைவ்ல காவல்துறையிட்ட அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வச்சிருந்த அந்த கைத்துப்பாக்கிய சரண்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சரண்டர் ஆயிருக்காரு. இருந்தாலும் காவல்துறை அவர சுட்டு கொன்னுருக்காங்க. ஒரு 4 முறை. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து பல சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சமூக சேவகராக இருந்திருக்கார். அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து சொன்ன திட்டத்தெல்லாம் ஏன் வந்து வாக்குறுதி கொடுப்பாங்களே தேர்தல் அப்போ அதெல்லாம் ஏன் நிறைவேற்றலைன்னு அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டிருக்காரு. அதனால வந்து அவர் வந்து காவல்துறையை தாக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து சொன்னாலுமே சரி, அவரை வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தா சுட்டு கொல்லுவாங்களா? இதுதான் ஜனநாயகமா? அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருமா வராதா? ம் இது சரியில்லைங்கிறத வந்து எல்லாருமே சொல்றாங்க. அவர் ஆனா உயிர் போச்சுல, அதுக்கு நீதி. அந்த இதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள வந்து அந்த மாநில அரசு வந்து அந்த காவல்துறையை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா சிபிஐ வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தாலுமே கூட ஒரு சரண்டராக வந்த ஒருத்தரை வந்து சுட்டுக் கொல்றது நியாயமா? ம் நியாயமே கிடையாது. அங்க உள்ள மக்கள் எல்லாம் போராட்ட காலத்துல குதிச்சிருக்காங்க. அவரு சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அவரை சுட்டுக் கொல்றதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற வந்து கேள்வியை எழுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவரை பகத்சிங்க்கு இணையா வந்து பாக்குறாங்க. அங்க அங்க உள்ள மக்களும் சரி, எல்லாருமே சரி. ஏன்னா ஆனா பகத்சிங் தெரியும்ல, இன்குலாபாத் ஜிந்தாபாத் அப்படிங்கிற முழக்கத்துக்கு உரியவர். அதாவது வாழ்க்கை புரட்சி அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் அதுக்கு. லாலா லஜ்பதி ராய் அவருடைய மரணத்திற்காக பிரிட்டிஷ்காரவங்கள உள்ள காவலரை கொன்னு அதுக்காக கைது பண்ணி அவரை தூக்கு கயிறை முத்தமிட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பகத்சிங்க. அவருக்கு தூக்க கயிறுல அவரை தூக்குல போடும்போது அவரோட வயசு வந்து 23. பல ஆங்கிலேயர்களுடைய செயல்களை பார்த்து ரொம்ப மனசு நொந்து அவர் வந்து மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு வந்தவர் பகத்சிங். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இவரும். இந்த பீகார்ல சுட்டு கொலை பண்ண புகாரிங்கிறவர் வந்து மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு வந்தவர் தான். ஆனா அவரை வந்து காவல்துறை இன்னைக்கு சுட்டு கொண்டுட்டாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அங்க உள்ள மக்கள் எல்லாம் போராட்ட காலத்துல குதிச்சிருக்காங்கிறது கரெக்ட். உசுறு போச்சு, என்ன பண்ண முடியும்? மக்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தவரை ஆட்சி அதிகாரம் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணா போவாங்கன்னு நினைக்கும் போது இங்க யாருமே வாய் திறக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. இன்னொன்னு, பீகார் ஆட்சி செய்யக்கூடிய அரசு யாரு? பிஜேபி, என்டிஏ கூட்டணி தான் அங்க ஆட்சியில இருக்கு அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லையா, அங்க வந்து நிறைய சமூகத்துக்கு எதிராகவும் அதாவது ஆதரவாகவும் தேர்தல் வாக்குறுதியா நிறைவேற்றல, மக்களுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்துல வீடியோ போடுறவங்க பேசுறவங்க இவங்க எல்லாருமே சமீபத்துல ஒரு 2-3 பேர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கிற தகவலே நம்ம இதை கொஞ்சம் அலசி ஆராயும் போது நமக்கு தெரியுது. என்ன இப்படி நடக்கிறத பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களுக்கு ஆதரவா அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதே தப்புன்னு நினைக்கிற சூழல்ல தான் நீங்களும் நானும் இருக்கோம். அரசாங்கத்தெல்லாம் கேள்வி கேட்டா நமக்கு ஏன்ப்பா அதெல்லாம்? ஏன்னா அநீதியான கேள்வியை கேட்க போறோம், நீதிக்கான கேள்வி தானே கேட்க போறோம். நம்ம ஒன்றும் எதுவும் கொள்ளடிக்க போறதோ எதுவும் குற்றம் செய்ய போறதோ, அதாவது உண்மை என்னன்னா பாலியல் குற்றத்துல அரெஸ்ட் ஆகி தண்டனை பெற்று சிறைக்கு போனவர் ஜாமீன்ல வெளில வராரு. மக்களுக்காக போராடக்கூடிய ஒருத்தவரை என்கவுண்டர் பண்றது இது சரியான்னு நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய எதிர்ப்பையும் இந்த விஷயத்துக்கான நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. தொடர்ந்து எனக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நான் இது போல பல தகவல்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்லலான் இருக்கேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.